இப்போல்லாம் எங்கே பார்த்தாலும் காய்ச்சல், தலைவலி, இருமல், குமுறல்னே இருக்குது. அது என்னமோ தெரியல, நம்ம காய்ச்சலில் படுக்கும்போது தான் வாய்க்கு ருசியாக சாப்பிடணும்னு தோணுது. அதே நேரம் ஃப்ரை பண்ண ஐட்டம்ஸ் எதுவுமே சாப்பிட முடியாது. காய்ச்சலில் இருக்கும்போது சாப்பிட்றதுக்காகவே சூப்பரான டிஷ் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ரொம்ப காரமாகவும் இருக்காது, சப்புன்னும் இருக்காது. கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது ஒரு 30 செகண்டுக்கு நல்லா வறுத்துருங்க. ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கேன், இதை சேர்த்து வதக்கிக்கலாம். இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, உப்பு 3/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன், இந்த மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கோங்க. சின்ன தக்காளியாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. இதோட 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்கிற நேரத்தில் 4 உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன், இதை அப்படியே நம்ம நசுக்கி சேர்த்துற வேண்டியது தான். ரொம்ப காரமாக இருக்காது, உப்பு காரம் எல்லாம் அளவாக இருக்கும். லேசாக புளிப்பு தன்மையோட சூப்பராக இருக்கும். தக்காளியோடைய புளிப்பு தன்மை தான் இதில் டேஸ்ட்டு. நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் கெட்டியாக வர்ற வரைக்கும் கொதிக்க விடுங்க. கடைசியாக கொத்தமல்லி இலையை தூவி விட்டுருங்க. சூடான சாதத்தில் கொஞ்சம் நெய் விட்டு மிளகு தூக்கலாக ரசம் வச்சு இந்த உருளைக்கிழங்கு மசியால வச்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்ல ஃபில்லிங்காக இருக்குது. காய்ச்சல் இருக்கும்போது இந்த சாப்பாட்டை வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு ஒரு பேராசிட்டமால் போட்டு தூங்கி எழுங்க, எல்லாம் சரியாயிடும். இதில் பெரிய வேலையே இல்லை, சட்டுன்னு செஞ்சிடலாம். வயசானவங்களுக்கெல்லாம் சூப்பர் சிம்பிளான சைட் டிஷ் இது. ஷேர் பண்ண வேண்டியவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.